அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழா கோயமுத்தூரில் நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தோமேனால் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எஸ்.பி. வேலுமணி தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டது தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பாஜக ஒரு அணியிலும் அஇஅதிமுக மற்றொரு அணியிலும் தற்பொழுது போட்டியிட்டு இருந்தன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை இரண்டு அணிகளுமே பெற முடியவில்லை. இந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டதால் தற்பொழுது இது பேசுபொருளை கிளப்பியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு திருமண நிகழ்வில் என்பது சம்பிரதாயமாக கலந்து கொள்வது வேறு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரையும் பார்த்தோமேனால் சென்று அவர்களுடைய இருக்கைக்கு சென்று கைகுலுக்கி வந்து பார்த்தோமேனால் வரவேற்ற சம்பவம் தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் எப்படியாவது பாஜக கூட்டணியில் அஇஅதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்றும் தற்பொழுது தொடர்ந்து இந்த காய் நகர்த்தக்கூடிய சம்பவமானது நடைபெற்று வருகிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் முதல் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்தது. அதன் பின்பு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்ந்த நிலையில் பாஜக தரப்பில் போட்டியிட்ட 4 பேர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீண்ட இடைவேளைக்கு பின்பு, அதாவது ஒரு 2004 பின்பு பார்த்தோம்னா ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக சார்பில் தற்பொழுது உள்ளே இருக்கிறார்கள். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அஇஅதிமுக பாஜக கூட்டணி இணையவில்லை. அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஓர் அணியிலும், பாஜக, பாமக, அமமுக, ஓபிஎஸ் தரப்பினர் இன்னொரு அணியிலும் இணைந்து போட்டியிட்டனர். இருப்பினும் திமுக கூட்டணியே வந்து பார்த்தோம்னால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. அஇஅதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்தால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் என தற்பொழுது மத்திய பாஜக தலைமை கருதுகிறது. இதனால் எப்படியாவது அஇஅதிமுகவை வந்து சமாதானப்படுத்தி உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பணிகள் நடைபெறுகிறது. அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் தற்பொழுது இந்த திருமண விழாவில் அண்ணாமலை, எல் முருகன், தமிழிசை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முக்கிய தலைவர், அதாவது தங்கமணி, அதே போன்ற வேலுமணி, கோவை மாவட்டத்தின் முக்கிய எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படியாவது உள்ளே கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். மற்ற கட்சிகளும் தேர்தல் தொடர்பான பணிகளில் விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சில நாட்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா கோவை வந்திருந்தார். அதில் எப்படியாவது அஇஅதிமுகவை பாஜக கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக தலைவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது எஸ்.பி. இல்ல வேலுமணி திருமண விழாவில் இந்த நிகழ்வானது நடந்து இருக்கிறது. எப்படியாவது அஇஅதிமுகவை கொண்டு வர வேண்டும், அதற்கான பணிகளை உடனே துவங்குங்கள் என்று அவர் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்து தற்பொழுது டெல்லி திரும்பியிருக்கிறார். அடுத்து அமித்ஷா தமிழகம் திரும்புவதற்கு முன்பு இந்த கூட்டணி குறித்த முடிவினை இறுதி செய்யக்கூடிய பணிகளை நடத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஈஷாவில் நடைபெற்ற அந்த விழாவிலும் கூடவே கூட அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும் அதே போன்ற அமித்ஷா கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அனைத்து புள்ளிகளையும் இணைத்து பார்த்தா வரக்கூடிய தேர்தலில் எப்படியாவது கூட்டணியில் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை தற்பொழுது முன்னெடுத்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு இபிஎஸ் தரப்பினர் ஒற்றுக்கொள்வார்களே என்று தெரியவில்லை. ஆனால் கொங்கு மண்டலம் என்பது பாஜகவினுடைய ஒரு முக்கிய அதிகார மையமாக இருக்கிறது. இதனால் கொங்குவிலிருந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும் என்பதனால் தற்பொழுது எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண நிகழ்வில் அஇஅதிமுக தலைவர்களும் அதே போன்று பாஜக தலைவர்களும் குவிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் தான் இந்த பேச்சுவார்த்தையானது துவங்கி இருப்பதாக தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.